ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ மெல்போர்ன்லேருந்து நம்ம ஆக்லாண்ட் போகிறோம். இது என்னன்னா, இப்போ சிங்கிளாக போகிறீங்கன்னா இந்த சட்டில் பஸ் ஓகேங்க, அதர் தான் நமக்கு டாக்ஸி தான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம மெல்போர்ன் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து ஆக்லாண்ட் போகிறோம். ஆக்லாண்ட் ஸோ மெல்போர்ன் ஆக்லாண்ட் என்னன்னு சொல்லி அந்த டிஸ்பிளேலே போட்டிருந்தோம் நம்மளோட சீட்டில் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த டிவியை பார்த்துட்டு அப்படியே சைடில் நாங்கள் விண்டோ சீட்டா, ஸோ சைடில் ஆக்லாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்தது மேலே ஸ்கைலேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ அது ஒரு சின்ன கிளிக்காக எடுத்துருக்கோம். நேராக ரூமுக்கு போயிட்டு செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து நம்ம சைட் சீயிங் போகலான்னு பிளான். இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு. ஸோ இதுதான் ஒரே ஒரு சைட் சீயிங் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ரூமில் செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சைட் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் போகிறோம். அதாவது ஆக்லாண்டோட ஸ்கை டவர் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபர்தராக என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது சிட்டி ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. ரூம் நீட்டாக இருக்கு. இந்த மாதிரி எப்படி சொல்றது, விண்டேஜ் மாடல்ல பண்ணாங்க. சூப்பராக இருக்கு. Welcome to Auckland. இதான் நம்மளோட ஹோட்டல், ஆக்லாண்ட் சிட்டி ஹோட்டல். ரூம் பக்கத்துல ஒரு 5 minutes வாக்ல தான் அந்த டவர் இருக்குன்னு சொன்னாங்க, சிட்டி டவர். அங்க போனா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இப்பதான் வந்து செக்இன் ஆனோம். ஸோ 8 o'clock வரைக்கும் தான் அது ஓப்பனா இருக்குமா. இப்போ நம்ம போனோம்னா சரியா இருக்கும். பட் ஒண்ணுங்க, எங்க போனாலும் மழை பெய்யுது. நாங்க ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு பண்ணுது. மழை பெஞ்சா எல்லாம் போயிடும், ஸ்பாயில் ஆயிடும். நம்ம பார்க்க வேண்டிய அட்ராக்ஷன்லாம் போயிடும். அது ஒண்ணுதான் இங்க டிராபேக்கா இருக்கு. என்ன பண்றது? போற வழி சரிதானா? மேப்பே போடல. மேப்பே போற பாப்போம். புது ஊர் தானே. தெரியுது பாரு. இந்த டவர் தானா? ஓகே ஓகே, இந்த டவர் தான் போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் நம்ம இங்க தான் போறோம். இந்த டவருக்கு தான் நம்ம போறோம். நாளைக்கு வந்து நம்ம வேற வேண்டிய இடமும் இந்த ஏரியா தான். சப்வே இருக்குப்பா, என்னோட ஃபேவரட். நீ என்ன சாப்பிட்ட சப்வேல அந்த ஃபுட்? வெஜ்ஜி இல்ல, அது பேரு வெஜ்ஜி பேட்டி. நல்லா டேஸ்டா இருந்துச்சுல. சூப்பரா இருந்துச்சு. ஹாம்பர்கர் மாதிரியே இருந்தது. வெஜ்ஜி பேட்டின்னு சொன்னா நான் நினைச்சேன் வெறும் பொட்டேட்டோ வச்சு கட்லெட் மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஹாம்பர்கர் மாதிரி 6 inchல கொடுத்தான். 2 பேர் தாராளமா பிரேக்ஃபாஸ்ட் 2 பேரும் சாப்பிடலாம். ஆளுக்கு பாதி பாதி. நல்ல ஃபீலிங்ஸா இருக்கும். சிட்டி அப்படிதாங்க, மேடு பள்ளமா இருக்கு. அங்க கிளவுட் பாரு எப்படி போகுது. அந்த எண்டு போய் போறோமா? ஸ்கை சிட்டி. நம்ம ஆல்ரெடி ஸ்கை சிட்டிக்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு ஆன்லைன்ல. ஆமா, அதுல இதை ஜூம் பண்ணி காமிக்கணும். ஆமா, காமிக்கிறியா? மெல்போர்னோட அமைதியா இருக்கு ஊரு, சின்ன ஊரா இருக்கு. ஆனா ஆட்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இவங்க என்னைக்கு
டெக்கரேஷன்ல பண்ற அப்ரோச் எல்லாமே நல்லா இருக்கு. இது வேர்ல்டுல 28th டாலஸ்ட் பில்டிங். அப்புறம் இது என்ன பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷனுக்காக 1997ல இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. மேல போறோம்ட்டு இப்ப கீழே போறோம், ஸ்கை டவர் போக போறோம். பிகாஸ் லிஃப்ட்ல போறோம். இங்க உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி வச்சிருக்காங்க. கண்ணாடி ஏன் கழட்டிட்ட? ஒரே இருட்டா இருக்கு. கண்ணாடிய கழட்டியா? அப்பதான் தெரியும். பகல்லே கண்ணாடிய போட்டுக்கிட்டீங்களா? ஓகே, ஸ்கை டவர் வந்தாச்சு. முதல் அட்ராக்ஷன் நியூசிலாந்துல ஆக்லாண்ட் சிட்டில பாக்குறோம். ஓ போட்டோ இது நம்ம சந்திரமுகி டோர் மாதிரி இருக்கு. அங்க ஸ்டிக்கரா அது? போ போலாமா? ஓகே. Right, it's a short trip. You're going to get cozy for so long. I'm just going to take you guys directly up to 51. Thank you. That's really high. Wow. Wow, we're going so high. கொஞ்சம் சன்லைட் ஓபன் ஆகும். சன்லைட் இருந்தா நல்லா இருக்கும். It's okay. No problem. வந்து விட்டோம். லெவல் 1 இது. Main observation. மெயின் அப்சர்வேஷன் டெக் வந்துட்டு, அதாவது இந்த டவர்ல வந்து 51 லெவல். ஸோ இது என்னன்னா 610 feet ஹைட்டுங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஆக்லாண்டோட மெயின் சிட்டி ஃபுல்லா தெரியுது இல்ல, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, கிளாஸ் போட்டிருக்காங்க, கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி. கொஞ்சம் பயமா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம். Sorry. Thank you for smiling, Rich. ஃபுல்லா இங்க நல்லா தண்ணி பேக் வாட்டர் மாதிரி. அந்த இது பாருங்களேன், போட்டிங் ஃபுல்லா இருக்கு. இங்க ஃபிஷர்மேன் அதிகம் இல்ல? ஓ வாவ், ரியலி ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஏய் கண்ணாடி இருக்கு போட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. போயிடுவேன்னு நினைக்கிறேன். It feels like it's real. Get off. ஓகே. இது பாருங்க, ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. நல்லா இருக்கு. வாவ், சூப்பர். இது ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் பாருங்களேன். ஒரு தாத்தா பாருங்க, ஃபன் பண்ணிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நான் சரௌண்டிங் ஃபுல்லா காமிச்சிட்டு தென் தான் we will take the photo.
ஓகே, வந்தாச்சு மேல, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. அந்த இது போலாம், அந்த சைடு. இன்னும் 2 லெவல் மேல போகணுமா? The lookout and the sky jump and skywalk platform. ஓகே ஓகே. அதான் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிட்டியில ஒரே ஒன்று இது மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒன்று பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை தான். புரியுதா? எத்தனை சேனல் வருது பாரு, ஒன்று நெக்ஸ்ட் வாங்கலாம். நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து யூடியூப்லாம் இல்லைன்னா படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வேலை உண்டு இது உண்டு நம்ம குடும்பத்தோட இருக்கிறங்கிறது இந்த ஊர் அடிக்கடி உங்களோடதா இங்கே பாருங்க, ஏதாவது பேசிட்டு இருங்க அந்த மாதிரி. உங்களுக்குள்ள பேசுங்க, போட்டோ போஸ்ட் கொடுக்காதீங்க, வீடியோ போட்டேன். இல்ல இந்த ஃபேஸ் லைட்டிங் இது நாங்க போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகே. அப்படியே விடுங்க. வெளிச்சம் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த நல்ல ஒரு லைஃப் மட்டும் தானே மக்களை வெளியில பார்க்க. இல்ல இந்த கிளைமேட் கொடுத்துருக்கு பாருங்க நமக்கு ஒரு இயற்கை. ஆமா, இங்கிட்டு வாங்க அப்படியே. இந்த சில்னஸ் இந்த கிளியர் ஆகும். இல்ல இங்க நடு ரோட்ல சொல்றீங்களா? அதெல்லாம் ஆளு தான் இல்லையே. நின்னா வந்து நின்னீங்கன்னா ஆறு அடிப்பாங்க. அதே எப்படி ஆறுன்னு அடிப்பான், உடனே அடிக்க மாட்டான். நின்னு பாப்பான் போறானா போலையான்னு. அது வீடு பாருங்க.